அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு. வடக்கு பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு டாக்டர், ஹாவர்ட் ஹெல்லி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு நாள் வாக்கிங் போகிறார். காரை ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு வாக்கிங் போகிறார். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறார், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராமல் விட்டார். அடடா, ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறார். அங்கே ஒரு வயக்காட்டுக்குள்ளே ஒரு சின்ன குடில் மாதிரியான ஒரு வீடு இருக்குது. போய் கதவு தட்டுறார். வேக வேகமாக நடந்து போய் வேர்த்து விறுவிறுத்து கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறார். ஒரு 10 வயசு சிறுமி, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. என்னடா தண்ணி கேட்டால் இந்த பிள்ளை இவ்வளோ லேட் பண்ணுதுன்னு பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய டம்ளரில் நல்ல பால் ஆற்றி கொண்டு வந்து பூஸ்ட் மாதிரி கொடுக்குறான். அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக குடிச்சிட்டு, எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப தேவைப்பட்டது, எப்படி இதை கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு? இல்லை எங்கள் அப்பாவும் இப்படித்தான் வயலில் வேலை பார்த்துட்டு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து வருவாங்க. அப்போ நான் இது மாதிரி பூஸ்டோ ஹார்லிக்ஸோ ஆற்றி இவ்வளோ பெரிய டம்ளரை கொடுத்தேன்னா குடிச்சிட்டு எங்கள் அப்பா ஐ லவ் யூ டாட்டர் அப்படின்னு சொல்லுவார், மை சைல்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவார், அதனால தான் உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்தேன். உடனே இவரும் ஐ லவ் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லி அவர் தலையில் தட்டி கொடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா பற்றி விசாரிச்சுட்டு போயிட்டார். சில வருடங்கள் ஆகிறது. அந்த குழந்தைக்கு வயிற்றிலே ஒரு தீராத ஒரு பிரச்சனை இருக்கிறது. எந்த பக்கத்து ஊரில் இருக்கிற மருத்துவர்களாலையும் சரி பண்ண முடியலன்னு மிகப்பெரிய அந்த மருத்துவ யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த டாக்டர் தான் வர்றார். இந்த பொண்ணை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாரு இவங்க அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சுட்டு அவரே அறுவை சிகிச்சை செய்கிறார். அம்மா அப்பா பதட்டத்தோடு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏழை குடும்பம். இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் இவ்வளோ செலவு செஞ்சு இவ்வளோ ஸ்பெஷல் வைத்தியம் பார்க்குறாங்களே, எத்தனை பணம் கேட்க போகிறாங்களோன்னு கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. இவர் வந்து சொல்கிறார், இந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்ததற்கு பில்லு 1 டம்ளர் பூஸ்ட், அது ஏற்கனவே கலெக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். நீங்கள் குறைந்தபட்ச அன்பை கொடுத்தால் அதிகபட்ச அன்பை திரும்ப பெறலாம் என்பது இந்த நடந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது.